அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு ஆங்கில இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ கராத்தே முனிப்பன்சாமி திருக்கோவில் ஜோதிட நேயர்களுக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மகர ராசி நேயர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் வாங்க மகர ராசி நேயர்களே, மாதத்தின் வாழ்நாள் பலனுக்குள்ளே போகலாம் வாங்க. மகர நேயர்களே, உங்களுக்கு மாதத்தின் வாழ்நாள் பலன் எப்படி இருக்கும்? 5 நிமிஷம் முடிச்சிடலாம், ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ இந்த உங்களுக்கு பொருளாதார வாழ்வாதாரம் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னாக்கா, எல்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லாம் விரயம் செலவு பயணமே தாங்க அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எதெல்லாம் நம்மளுக்கு விரயம் வரும் அப்படின்னா, நம்ம அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வாகனத்தில் அதிகப்படியாக பயணிப்போம், அது ஒரு விரயம். இப்போ உடம்புக்கு உண்டான ஒரு விரயம் செலவு பயணம், தாய்க்கு உண்டான விரயம் செலவு பயணம், இதெல்லாம் வருமானு கேட்டால் வரும், ஓகேங்களா? அப்போ இளைய சகோதரருக்கு உண்டான ஒரு ஒரு சின்ன விரயம் செலவு ஒரு பயணம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அசப்பு விரயம் ஒரு சுப விரயம் கலந்த வண்ணமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும், ஓகேங்களா? அதே காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம பயண தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம ஒரு டிரைவராக இருக்கிறோம், ஒரு வண்டி வாகனத்தை வச்சு நடத்துகிறோம், ட்ராவல்ஸ் கம்பெனி வச்சு நடத்துகிறோம், ஓகேங்களா? அப்போ புனித யாத்திரை டூர் போகிறது, ஒரு ஆன்மீக டூர் போகிறது, ஓகேங்களா? அல்லது நம்ம டிரைவர் தொழில் பார்க்குறோம், ஓகேங்களா? இல்லை நான் ஒரு எலக்ட்ரிஷன் தொழில் பார்க்குறேன், அல்லது நான் ஒரு காவல்துறையில் நான் ஒரு வேலை பார்க்குறேன், ஒரு மருத்துவ வேலை பார்க்குறேன், ஓகேங்களா? அப்போ ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்க்குறேன், ஒரு சித்த மருத்துவத்தில் வேலை பார்க்குறேன், ஒரு நோயாளி அன்றாடு நான் கிளினிக்கில் நான் வேலை பார்க்குறேன். இந்த மாதிரி துறைகள் அனைவருக்கும் சூப்பராக அருமையாக இருக்கும், ஓகேங்களா? அதில் எந்த குற்றச்சாட்டும் எந்த குறைபாடும் வராது. அப்போ நீங்கள் டிரைவிங்காக இருந்தீங்கன்னாக்கா நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க, ஒன்றும் பெருசாக ஒரு மாற்றத்தை கொடுக்காது. அப்படி இல்லாதவங்க என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னாக்கா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒன்று நீங்கள் மாவட்டத்தோட பயணிக்கணும், இல்லைன்னா கிரிவலம் நீ போகிறதும் வரதும், இல்லை சித்தர் கோயில்களில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 12 சுற்றிட்டு வர்றது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சித்தரம் ஜீவசமாதி கோயிலில் இருக்குது இல்லைங்களா? அப்படி அது எதுக்கு வழின்னா நம்ம ராகுகதி விநாயகர் வழிபாடு. அவரை போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 12 ஒரு 24 சுற்றிட்டு வந்தீங்கன்னாவே ஓரளவுக்கு நிவர்த்தி கணக்காக இருக்கும். அப்போ இது எப்போ இந்த மாதத்தில் ஒரு 3-4 முறை செய்யணும், ஓகேங்களா? அது எந்த டைமில் செய்யணும்? வியாழக்கிழமை செய்யலாம். செய்யும்போது நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும், ஓகேங்களா? ரைட், ஓகே. அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஒரு பேச்சு செயல்பாடு பார்த்தீங்கன்னாக்கா பார்த்து பேசணும், யாருக்கும் ஒரு வாக்குறுதி அள்ளி விட்டுறக்கூடாது. அதுக்கு நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதங்களில் நீங்கள் சாப்பம் கொடுப்பீங்களா சாப்பம் வாங்குவீங்க, அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானத்தோடு பார்க்கணும். யாருக்கும் சாச்சொல்ல போகக்கூடாது, கடைசியாக உங்களை பொய்காரன் ஆக்கிடுவாங்க. எங்கேயும் ஒரு பஞ்சாயத்து பேசக்கூடாது, சாட்சி பேசக்கூடாது, லெவல் பார்த்து நல்லூர் மீனாக பார்த்து நவுந்துக்கணும், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். அப்போ சிறு பையனை கூட பார்த்தீங்கன்னா தடை தாமதம் கொடுக்கும், முயற்சிகள் தடை தாமதம் கூட கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி மோர் உணவு தானம் பண்ணுங்க, ஊனமுற்றோர் வயதான முதியோர்களுக்கு பெரியவர்களுக்கு கொடுங்க, செஞ்சவங்க நல்லா இருக்கும். அப்போ வீடு வாகனம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட இது மேலே ஒரு அக்கறை காட்டுங்க, ஓகேங்களா? அப்போ அது உடனே அப்போ ஒரு வாகனம் வச்சுருக்கிறீங்களா, அந்த வாகனத்துக்கு ஏதோ ஒரு விரயம் பண்ணுங்க, செலவு பண்ணுங்க, அதை சும்மா எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு வாங்க, பெட்ரோல் ஏதோ ஒரு காசு விரயத்தை பண்ணுங்க. அப்போ தாயார் ஒரு உடம்பு சரியில்லையா, அவங்க ஒரு வண்டி வாங்கினா ஒரு பிரயாணம் பண்ணுங்க, நல்லா இருக்கும். அப்போ உங்கள் உடம்பு பார்த்தீங்கன்னா வாக்கியம் ஒரு சுற்றி ஒரு ஊரே ஒரு முறை 2 முறை சுற்றி வாங்க, உடம்பு ஹெல்த்தி நல்லா இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்க காலகட்டங்களில் உயர்கல்வி படிக்கிறவங்க நல்லாயிருக்கும், அதே மாதிரி பிஹெச்டி படிக்க நல்லாயிருக்கும், ஓகேங்களா? பட்டப்படி படிக்கிறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சூப்பர் சிறப்பாக இருக்கும். அது மூலம் வரக்கூடிய வேலை வாய்ப்பு வருமானங்கள் நல்லாயிருக்கும், ஓகேங்களா? அப்போ இந்த ராசியில் ஊர் பயணிக்கிறவங்களாம் வருமானத்தோடு இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க, சிறப்பாக இருப்பாங்க. அப்போ மொழி தெரியாத ஏரியா ஊரில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. நான் அடிமொழி தான் போகிறேங்க. பார்த்தீங்கன்னாக்கா நான் மாத வேலை பார்த்தீங்கன்னாக்கா கூலி வேலை, வார சம்பளம் மாத சம்பளம் தான் போகிறேன் அப்படிங்கிறதுலாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு கணக்காக இருக்கும், எதுவுமே சலுப்பு தெரியாது, அலுப்பு தெரியாது, கணக்கான லெவலாக போயிட்டுருக்கோம். தாய்மாமன் உறவும் அதே மாதிரி தான். ஆட்களை வச்சு வேலை செய்ய 10 ஆட்களை 20 ஆட்கள் கொண்டு ஒரு டீம் ஒரு தொழில் இயங்குகிற தொழில் அதை நான் ஓரளவுக்கு கணக்காக போகும். ஆட்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்கும் ஒரு கணக்கை ஒரு நார்மலாக போயிட்டுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிடிமானம் இல்லாமல் இருக்கும். அப்போ திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு சீராக இருக்கும், ஒரு பெருசாக ஒரு நன்மை கொடுக்காது.
அப்போ இந்த மாதம் திருமணம் பற்றி நீ பேச வேண்டாம், கூட்டு தொழில் பேச வேண்டாம், கூட்டை பற்றி பேச வேண்டாம். அப்போ சமூகத்தில் பார்த்து போங்க, பார்த்து வாங்க. சரிங்களா? டைம் ஆச்சு. நன்றி, வணக்கம்.